விளக்க போராட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமை தம்பி தலைமை நிலைய செயலாளர் சிறுத்தை செல்வன் அவர்களே, முன்னின்று நடாத்திக் கொண்டிருக்கிற மையக்குழு உறுப்பினர்கள் அருந்தமலரசு அவர்களே, மாயா அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, பெரியார் மணி அவர்களே, இள மையப்பன் அவர்களே, கருத்துரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற தமிழக மக்கள் புரட்சி இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், உள் இடஒதுக்கீட்டு கோரிக்கையினை தொடக்க காலம் முதல் ஆதரித்து வருவரும் ஆதரித்து வந்த மரியாதைக்குரிய ஐயா அரங்க குணசேகரன் அவர்களே, தியாகி இமானுவேல் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரபோஸ் அவர்களே, உள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தினை முன்னெடுத்து நடத்தியிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜெயராமன் அவர்களே, பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பேரறிவாளன் அவர்களே, புரட்சி தமிழர் இயக்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் முகிலரசு அவர்களே, அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பூனா சக்கையன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற தென் மண்டலத்தினுடைய செயலாளர் தம்பி கலைவேந்தன் அவர்களே, இந்த தொடர்முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு மிக முனைப்போடு செயலாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சந்தித்து சிறை கொட்டடியில் இருந்து வெளியே வந்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் முத்துப்பாண்டி அவர்களே, ராமநாதபுரம் சிவகுமார் அவர்களே, சேலம் தலித்குமார் அவர்களே, தூத்துக்குடி தாஸ் அவர்களே, நெல்லை தமிழ்ச்செல்வன் அவர்களே, கரூர் முகமது அலி அவர்களே, திண்டுக்கல் ராவணன் அவர்களே, பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய தோழர்கள் ராஜ்குமார் அவர்களே, தமிழ்வேந்தன் அவர்களே, தமிழரசு அவர்களே, அறிவரசு அவர்களே, நாகராசன் அவர்களே, தமிழ்மணி, கோகா தரன், முருகன், வெள்ளையப்பன், குமார், முனியசாமி, மாடசாமி, பாலாஜி, முத்துக்குட்டி, சூச்சான், புலிமுனிசு, முருகன், தென்னவன், கணேசன், ஆனந்தன் அவர்களே, தேனியை சார்ந்த தலித் ராயன் அவர்களே, ஆதிநாகராஜ் அவர்களே, மகிழவேந்தன் அவர்களே, அலெக்ஸ் அவர்களே, விடுதலை சேகர் அவர்களே, பகத்சிங் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, பீமாராவ் சக்தி அவர்களே, ஆதித்யன் அவர்களே, கண்ணையா அவர்களே, கோவை சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்த தம்பி வெற்றி அவர்களே, விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் முகிலன் அவர்களே, மாரித்தமிழன் அவர்களே, ஆற்றலரசு அவர்களே, பந்தல்குடி சரவணன் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆதிவீரன் அவர்களே, மூக்கையா அவர்களே, பெருமாள் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வடிவேல் அவர்களே, சிபி முருகன் அவர்களே, தீர்த்தக்காடு பாண்டி அவர்களே, மாணவரணியை சார்ந்த தம்பி மாரி அவர்களே, அம்பேத்செல்வம் அவர்களே, இமானுவேல் அவர்களே, கோமசுபாளையம் பாண்டி அவர்களே, செல்லத்தம்பி அவர்களே, கோபாலிபுரம் ரவி அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, செல்லப்பாண்டி அவர்களே, மேலவாசல் ஜோதி பாண்டி மருது அவர்களே, கபீர் நகர் சிந்தனை வல்லுவன் அவர்களே, தம்பி விடுதலை விரும்பியவர்களே, செல்லத்தம்பி அவர்களே, தூத்துக்குடியினுடைய பொறுப்பாளர்கள் கத்தார் பாலு அவர்களே, முத்துவீரன் அவர்களே, குமார் அவர்களே, கண்ணன் அவர்களே, முனியசாமி அவர்களே, காளிமுத்து அவர்களே, ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்களே, கோவிந்தன் அவர்களே, வழக்கறிஞர் சேகர் அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, முத்து அவர்களே, திருவள்ளுவர் மூர்த்தி அவர்களே, ரமேஷ் அவர்களே, ஐயனார் அவர்களே, முனியசாமி அவர்களே, வேல்முருகன் அவர்களே, மீசல் சுந்தரராஜ் அவர்களே, ஐயனார் அவர்களே, காளி என்ற அக்னிராஜ் அவர்களே சார்ந்திருக்கிற இந்த இனிய வேளையில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வார்த்து கொடுத்த போது ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். இந்த தேசம் சாதியால் பிளவுட்டு கிடக்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமேயானால் இந்திய தேசத்தை சுக்குநூறாக உடைக்கிற ஒரு காலம் நிச்சயமாக பிறக்கும். அதற்குள்ளாக இந்த சாதிய சமூக சிக்கல்களை ஒழித்தாக வேண்டும் என்கின்ற கருத்தை அங்கே பதிவு செய்திருந்தார்கள். இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த எம்முடைய முப்பாட்டன் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கு சென்னை மாநகரிலே
தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒருவேளை அனுமதி கொடுக்கப்பட்டால் நான் ஆண்டாண்டு காலமாக அணிவித்து வந்து கொண்டிருக்கிறேன். சாக்கடையோரமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத புறநகர் பகுதியிலே நமக்காக தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தேசம் இந்தியாதான் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட நாடு என்று சொல்கிறார்கள். ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை தமிழகத்தினுடைய காவல்துறை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திலே அடிப்படை உரிமைகளான பேச்சுரிமை இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுரிமை மறுக்கப்பட்ட காரணத்தினால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதைப் போல நான் எழுதிய சட்டம் என் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை எரிக்கிற முதல் நபராக நானாக இருப்பேன் என்று சொன்ன அம்பேத்கருடைய வாரிசுகளான நாங்கள் அந்த இடம் என் மக்களிடம் கருத்தை சொல்ல பயன்படவில்லை. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அனுமதி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு மிக எழுச்சியோடு இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தொடர்முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உள் இடஒதுக்கீட்டினுடைய ஒற்றை கோரிக்கைக்காக மரியாதைக்குரிய தலைவர் கருணாநிதி கலைஞர் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் விருதை வழங்கினார்கள். அவர்கள் எதற்காக வழங்கினார்கள் என்று சொன்னால் அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை ஒதுக்கிய தாரை பார்த்து கொடுத்த ஒற்றை கோரிக்கைக்காக இங்கு இருக்கக்கூடிய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களால் அம்பேத்கர் விருது கொடுக்கப்பட்ட காரணத்தினாலும் கடந்த பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்த காரணத்தினாலும் இன்றைக்கு இந்த மேடையிலே அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருகை என்ற போது நாம் எல்லாம் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் வருகை தந்தவுடன் நீங்கள் பேசுகிறீர்களா என்று அவரிடம் கேட்டேன். எதற்காக கேட்டேன் என்று சொன்னால் இந்த எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்கள் என்று சொல்வார்கள். இந்த அரசு துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாம் வாகனத்திலே போனால் சைலன்சர் கார் என்று சொல்லக்கூடிய அந்த காரை பயன்படுத்துகிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தால் உடனடியாக பாதை சீரமைத்து கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த மக்களினுடைய பிரதிநிதிகள், இந்த மக்களுக்காக போராடுபவர்கள். ஆகவே அவர்கள் வருகிற போது விரைவாக போக வேண்டும், மக்கள் பணியை விரைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையை ஒதுக்கி தருவார். ஆனால் எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரிகளும் மக்கள் பணியை செய்வதற்காக விரைவாக போவதில்லை. அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக மட்டுமே போவார்கள். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த மக்களுக்காக செலவழிக்கிற காரணத்தினால், இந்த மக்களினுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிற காரணத்தினால், இங்கிருந்து அவர் விடைபெறுகிற ஒவ்வொரு நிமிடமும் மக்களை பற்றிய சிந்திக்கிற காரணத்தினால் அந்த மக்கள் பணிக்கு இடையூறாக தமிழ் புலிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வருகை இருந்தவுடன் பேசி அனுப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையை வைத்தோம் அந்த கோரிக்கை. ஆனால் அண்ணன் அவர்கள் 1000 மக்கள் பணியோடு தமிழ் புலிகளுடைய போராட்டமும் என்னுடைய மக்கள் பணிதான், ஆகவே நான் கடைசி வரை இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு புலிகள் இயக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் பணிவான நன்றிகளையும் இங்கே உரித்தாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம் அம்பேத்கர் அவர்கள் சொல்வதைப் போல பல நூறு ஆண்டுகளாக சாதிய சமூகமாக இருக்கிறது. அந்த சாதிய சமூகத்தை பாதுகாப்பதற்காகவே இங்கே ஒரு அரசமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசமைப்பு பல நூறு ஆண்டுகளாக இருக்கப்படுகிற இந்த சாதிய அமைப்பை உடைக்க விடாமல் கெட்டியாக பாதுகாக்கிற அரசாகத்தான் ஒவ்வொரு அரசும் இருக்கிறது. அது கருணாநிதி ஆண்டாலும் சரி, செல்வ ஆண்டாலும் சரி, அல்லது நாளைய தினம் ஆள துடித்து இருக்கிற விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, எவன் இந்த நாட்டை ஆண்டாலும் அவன் சாதியத்தை பாதுகாக்கிற அரசியல் தலைவனாகவே இருக்கிறான். அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இன்றைக்கு பரமக்குடியில மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு சென்ற ஒடுக்கப்பட்ட மக்களை காக்காய் குருவிகளை சுட்டதை போல இங்கிருக்க அரச பயங்கரவாதமும் சாதிய பயங்கரவாதமும் இணைந்து 6 உயிர்களை துப்பாக்கி முனைக்கு இரையாக்கியிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், இங்கிலாந்திலே
மிகப்பெரிய கலவரம், இந்த நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு வன்முறை போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் அப்படி வன்முறை போராட்டம் வெடித்த போதிலும் கூட அந்த போராட்ட மக்களுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி குண்டை கூட அந்த அரசு பயன்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை, அந்த நாட்டினுடைய குடிமகனுடைய பாதுகாப்பை அந்த அரசு மதிக்கிறது. அதே போலத்தான் தெலுங்கானா நாட்டிலே தனித்தெலுங்கானா பிரிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே பல நூறு வகையான போராட்டங்கள், வன்முறை போராட்டங்கள் கூட நடக்கிறது. ஆனால் ஆங்கில அரசு ஒருமுறை கூட துப்பாக்கி பிரயோசனம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த அரசுக்கு அந்த நாட்டினுடைய குடிமகனை, அந்த மாநிலத்தினுடைய குடிமகனை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறது, அக்கறை கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு நடத்தி இருக்கிற காட்டு மிராண்டித்தனம் என்பது மிக வன்மமாக சாதிய நோக்கத்தோடு நடைபெற்றிருக்கிற துப்பாக்கி சூடை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. 6 பேர் துப்பாக்கி சூட்டிற்கு என்ன காரணம்? அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டது? இந்த 6 பேர் என்ன குற்றம் வைத்தார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். அரசு சொல்கிற காரணம் சாலை மறியல் செய்தார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் என்று காரணம் பொய்யாக சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், சாலை மறியல் செய்த ஒரு காரணத்திற்காக தமிழகத்தில் வேறு எங்காவது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறதா? எதற்காக சாலை மறியல் செய்தார்கள்? அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே இமானுவேல் சேகருடைய நினைவு நாளுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அந்த அமைப்பை சார்ந்த பழனிக்குமார் என்கின்ற இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், சாதி வெளியிடுகிறான். அவரை பார்ப்பதற்கு, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே ராமநாதபுரத்திற்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும் என்று சொல்லி அவரை கைது செய்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு ஜான் பாண்டியன் அண்ணனை பாதுகாப்பாக ராமநாதபுரத்திற்கு அழைத்து சென்று திரும்பவில்லை என்று சொன்னால் இந்த காக்கி சட்டை அதிகாரிகளுக்கு காக்கி சட்டை ஒரு கேடா என்பதைத்தான் தமிழ் புலிகள் இயக்கம் கேட்க விரும்புகிறோம். என்ன குற்றம் வைத்தார்கள்? போக்குவரத்து எங்கே இடைஞ்சல் ஏற்பட்டது? செப்டம்பர் 11ஆம் நாள் இயற்கையாகவே பரமக்குடி முழுவதும் போக்குவரத்தே இருக்காது. 11ஆம் தேதி பரமக்குடி நகர் முழுவதும் போக்குவரத்து நடைமுறையில் இருக்காது, அது மாற்று பாதையிலே தான் செல்லும். அப்படி போக்குவரத்தே இல்லாத பரமக்குடி நகரில் ஜான் பாண்டியன் அமைப்பை சார்ந்தவர்கள் எங்கே போக்குவரத்தை இடையூறு செய்தார்கள்? அரசு சொல்ல முடியுமா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆக சாலை மறியல் செய்தார்கள், இவர்கள் எல்லாம் வன்முறைவாதிகள் என்று சொல்லி அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு என்பது சாதியத்தினுடைய உச்சகட்டம். அங்கே மண்டல மாணிக்கத்திலே தாழ்த்தப்பட்ட இளைஞன் முத்துராமலிங்க தேவரை கொச்சையாக பேசியதால் எழுதியால் தான் இந்த போராட்டமே நடந்தது என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரர்களுடைய எதிர்ப்பை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதாக மாற்றி விடுகிற, மடை திருப்பி விடுகிற வேலையை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். நாங்கள் கேட்கிறோம், அரச பயங்கரவாதம் எங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக இருக்கிற போது அந்த போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக போராட்டத்தை, சாதி வெறியாட்டத்தை தூண்டி விடுகிற செயலை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சாதியத்தினுடைய உச்சம், இதுதான் அரச பயங்கரவாதம். இந்த நாட்டிலே காவல்துறை அயோக்கியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்த இந்த மக்கள் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இரவு பகல் பாராமல் நிதியை திரட்டி வாகனங்களை பிடித்து தன்னுடைய கோரிக்கையை, என் சமூகத்தினுடைய மக்கள் கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடை விதிக்கிறான் இந்த காவல்துறை. நான் கேட்கிறேன், இந்த காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இந்த காவல்துறையினுடைய அயோக்கியத்தனம் எங்களுக்கு தெரியாதா? விழுப்புரத்தில் என்ன நடந்தது? தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த இங்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாம் காவல் நிலையத்தில் வைத்த கற்பழித்த காம கொடூரர்கள் தான் தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதை நிரூபித்து காட்டியிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அந்த கற்பழிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் பெண்களை
போலீஸ் வாகனத்தை ஏற்றக்கூடாது, காவல் நிலையத்தை வைத்திருக்க கூடாது. ஆகவே வைத்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று சொல்லி அங்கே அதிகாரிகள் கேட்க நீதித்துறை கேட்கிறது என்று சொன்னால் நடவடிக்கை நிரூபிக்கப்பட்ட பிறகு தண்டனை நாங்கள் தருவோம் என்று சொல்லி இங்கிருக்கிற அரசு வக்காலத்து வாங்குகிறோம். நீதிபதி சொல்கிறார், காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது உறுதி, வாகனத்தில் நள்ளிரவில் ஏற்றி வைத்தது உறுதி என்ற அடிப்படையில் அதற்கு கூட தண்டனை இல்லை. குறைந்தபட்சம் பணிமாற்றம் இல்லை, குறைந்தபட்சம் சஸ்பென்ஸ் இல்லை. இத்தனை பெரிய கொடுமைகளை அரங்கேற்றிய காக்கி சட்டை அயோக்கியர்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆனால் ஒடுக்கப்பட்ட என் சமூகத்திற்கு பாதுகாப்பு தர மறுக்கிறது. இதிலிருந்து உங்கள் யோக்கியதை என்னவென்று எங்களுக்கு தெரியாதா? துப்பாக்கி சூடு 1000 முறை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், ஒரு முறையாவது உயர் சாதிக்காரனுக்கு எதிராக மாறி இருக்கிறதா? பரமக்குடியிலே துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? கேட்டால் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி தருகிறார்கள் அரசு. நாட்டிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது வேடிக்கை பார்த்து ஒருவன் வேடிக்கை பார்த்து ஒருவன் இறக்கிறான். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது வேடிக்கை பார்த்து ஒருவன் சாகிறான் என்று சொன்னால் அவனுக்கு 1 லட்சம் ரூபாயாம். போலீஸ் அதிகாரி சாதிய நோக்கத்தோடு கொலை செய்கிறான், அதற்கும் 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் இந்த அரசுடைய பார்வை என்ன? தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுடைய உயிருக்கு அரசு விளைவிக்கிற செயலா விளைவிக்கிற அந்த 1 லட்சம் ரூபாய் தானா? ஆக இப்பேற்பட்ட கொடுமையில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்களா, பணிமாற்றம் செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஆக அந்த அரசு திட்டமிட்டு ஒரு சாதிய நோக்கத்தோடு அந்த படுகொலை செய்திருக்கிறது. அதில் உண்மைகள் இன்னும் வெளியே வரவில்லை. ஆகவேதான் நாங்கள் தமிழ் புலிகள் இயக்கம் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். அந்த பரமக்குடி சம்பவத்திற்கு எது காரணம்? அதை தடுப்பதற்கு இனிமேல் நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் சொல்கிறோம், அந்த போராட்டத்திற்கு அடிப்படை ஆதங்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக இருக்கிற மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக அந்த சமூகம் கோரிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த கோரிக்கையை அரசு ஏன் பரிசீலனை செய்யவில்லை? சாதி வெறியர்களுக்கெல்லாம் அரசு விழா எடுக்கிறது. அரசு சாதி ஒழிப்பு களத்திலே மாண்டு படிந்த இமானுவேல் சேகரனுக்கு அரசு விழா எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த துப்பாக்கி சூட்டை போல 1000 துப்பாக்கி சூடுகள் நடந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை போராட்டம் ஓயாது என்பதை தமிழக அரசுக்கு இங்கே நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டோம். அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு எல்லையிலே ஒரு சாதிய வன்மம் பரவி இருக்கிறது. மாவீரன் ஒண்டி வீரனை மன்னர் ஒண்டி வீரன் என்று சொல்லி வரலாற்றுகளை புரட்டி பார்த்து நாங்கள் வெளியே சொல்கிறோம், அறிவிக்கிறோம். ஆனால் அங்கே அதே உயர் சாதிக்காரர்கள் மன்னர் என்று ஒன்றியனை எப்படி சொல்லலாம் என்று சொல்லி நெல்லை நெற்கட்டும் சபைகளிலே சாதி விளையாட்டத்தை தூண்டியிருக்கிறார்கள். ஆக இந்த போராட்டம் இன்னொரு நாள் துப்பாக்கி சூடாக மாறுவதற்கு 341 2 பிரிவு என்ன சொல்லுகிறது? பட்டியல் சாதிகளை மத்திய அரசு தான் பிரித்தாள வேண்டும், பிரிக்க வேண்டும். மாநில அரசுக்கு பட்டியல் சாதிகளை பிரிப்பதற்கான அதிகாரம் கிடையாது. சாதியாக தனித்தனியாக கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது என்று சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்கிறது. ஆனால் நாங்கள் கேட்க வாதம் என்ன? எங்கே தமிழக அரசு அந்த பட்டியல் சாதிகளை பிரித்திருக்கிறார்கள்? ஆந்திராவில் பிரித்தார்கள், ABCD என்கின்ற பகுதியாக பிரித்தார்கள். ஆகவே அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லி ஆந்திர அரசு அதை தடை செய்தது, அதை ரத்து செய்தது, நீதிமன்றம் தடை செய்தது. ஆனால் தமிழக அரசு அந்த அடிப்படையிலே ABCD என்கின்ற அந்த கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்கவில்லை. மாறாக அருந்ததிற்கு முன்னுரிமை அடிப்படையிலே தான் 3 விழுக்காடு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3 விழுக்காடிலே அருந்ததிர் சமுதாயம் இல்லை என்று சொன்னால் பிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் சாதிகான தேவேந்திர சமுதாயமும் ஆதிதிராவிட சமுதாயமும் அங்கே வந்து கொள்ளலாம். இதுதானே அங்கே முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு கூட அரசமைப்பு சட்டம் 15 கீழாக 16 4 கீழாக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆக சட்ட அடிப்படை வாதமாக பார்த்தாலும் கூட தமிழக அரசு சட்டத்திற்கு உட்பட்டுதான், அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இங்க இருக்கிற தமிழக அரசு அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்களே ஒழிய சட்டத்திற்கு எதிரானது அல்ல. ஒருவேளை சட்டத்திற்கு எதிரானதாக இருந்தாலும் கூட கோரிக்கையினுடைய நியாயம் என்ன? அருந்ததியர் மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை நியாயம் என்று சொன்னால்
அதற்கு சட்டம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போராடுவதுதான் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்க முடியுமே ஒழிய சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்க முடியுமே ஒழிய சட்டம் இல்லை ஆகவே ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுவதை அடிப்படை அரசியலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை பெரியாரை அவர்கள் படிக்கவில்லை என்கின்ற செய்திகளை தானே அதை காட்டுகிறது. யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு மட்டுமல்ல, அந்த உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை ஏதோ இங்கே அருந்ததியர்களாக திரண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்று சொல்லி யாரும் கருதிவிடக்கூடாது. இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர வேண்டும். அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கெல்லாம் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள். அந்த கருத்தை உள்வாங்கிய காரணத்தினால் அதே அடிப்படையில் சொல்கிறோம், அரசியல் அதிகாரம் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த வாய்ப்புகள் ஒடுக்கப்பட்ட சாதியிலே கடைக்கோடியிலே கிடைக்கிற அருந்ததியர் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அருந்ததியர் மக்களுக்கு சமநீதியை தருகிற கோரிக்கை. அது 6 விழுக்காடு என்பது எதற்காக கேட்கிறோம்? இந்த நாட்டிலே நாங்கள் 2 முறையிலே 6 விழுக்காடை கேட்கிறோம். ஒன்று சமூக நீதி அடிப்படையில் 50-60 ஆண்டு காலம் தாழ்த்தப்பட்டோருக்காக ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமுதாயம் 1% கூட எட்டவில்லை, நுகரவில்லை. சமூக நீதி அடிப்படையிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் 60 ஆண்டு காலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திலே, தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே 1/3 பகுதியாக இருக்கிற இந்த சமுதாயம் 1% கூட நுகர முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் இன்னொரு முறை இங்கு இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் சாதி என்கின்ற பட்டியல் பொது சாதியாக இருக்கிறது. ஆதிதிராவிடர் சாதிகளிலே அருந்ததியர் சாதிகள் இருக்கிறார்கள், தேவேந்திரர் சாதிகளும் அதில் இருக்கிறார்கள். தலைவர் என்றோ பள்ளம் என்றோ அழைப்பது கிடையாது. நாங்கள் எல்லாம் அர்ஜென்ஸ், நாங்கள் எல்லாம் ஆதிதிராவிடர்கள் என்கின்ற பொதுப்பட்டியலை தான் எங்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த காரணம்